நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ஸ்திரீகளுக்குள்ளே இருக்கிற கூடாரத்துக்குள்ளே இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்துக்குள்ள யாரெல்லாம் இருந்தது? கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்கு வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. யாரெல்லாம் கூடாரத்துக்குள்ள இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். சாராள், ரெபேக்காள், லேயாள், ராகேல். இவர்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இந்த யாகேல் என்றால்? யாகேல் தன்னை இரட்சகராக இந்த யூத மார்க்கம் அழியும் போது அதை அழிக்க சிசேரா என்ற ஒரு மிகப்பெரிய எதிரி வந்தபோது அந்த எதிரியை மேற்கொண்ட இடத்தில் இவர்கள் நின்றபடியினால் இந்த வாக்தத்த வசனம் சிறப்பு பெறுகிறது. நாம் பல கண்ணோட்டத்தில் நம்முடைய முற்பிதாக்களையும் தாய்களையும் நாம் கவனித்திருக்கிறோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு பக்கம், ஒரு கண்ணோட்டத்தில் சாரால் வேத வசனத்திற்கு ஒப்பாக இருக்கிறாங்க. அவர்களே வேத வாக்கியம் என்று நம்ம படித்திருக்கிறோம். இன்னொரு பக்கத்தில் ரெபேக்கா அந்த வேத வசனத்தின் வெளிச்சம், ரகசியம் என்பது தெரியும். பிள்ளைக்காக போய் தேவனிடத்தில் கேட்டு தெரிஞ்சு கொண்டாங்க. அதுக்கப்புறம் லேயாள் என்பவர்கள் சட்டத்திட்ட ஒழுங்குன்னு படித்தோம். ஆனால் இன்னொரு அன்பு என்று வரும்போது, அது வேத வசனம் வரும்போது அந்த தாய்கள் அப்படி ஒரு பக்கம் ஒரு பிரிவுக்கு வந்த அன்பு என்று வரும்போது சாரால் தேவனை நேசித்து தன்னுடைய இனஜன பந்தங்கள்லாம் விட்டு வந்தார்கள். தேவனை அன்பு கூர்ந்த இடத்தில் சாராவும், தேவனுடைய உபதேசத்தை நேசிக்கிற இடத்தில் ரெபேக்காலும், தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஜனங்களை நேசிக்கிற இடத்தில் லேயாலும், தேவனுடைய வீட்டை நேசிக்கிற இடத்தில் ராகேலுமாக. அப்போ இந்த கூடாரம், இந்த 4 தாயும் உட்கார்ற இடம் தான் இந்த அன்பின் கூடாரம். இப்போ ஒரு பக்கம் தேவனை நேசிக்கிற கூடாரம் சாரால் கிட்ட இருக்கு, தேவனுடைய உபதேசங்களை நேசிக்கிற கூடாரம் ரெபேக்காட்ட இருக்கு, தேவனுடைய பிள்ளைகளை நேசிக்கிற கூடாரம் லேயா கிட்ட இருக்கு, தேவனுடைய வீட்டை நேசிக்கிற கூடாரம். இது அனைத்தையும் பாதுகாக்கிறது யார்கிட்ட இருக்கு? யாகேல் கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் பாதுகாக்கிறது யாகேல் கிட்ட இருக்கு. அவ்வளவுதான். தேவ அன்பை பாதுகாக்கிறது, தேவ வசனத்தை பாதுகாக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது, தேவனுடைய வீட்டை பாதுகாக்கிற இடத்தில் ராகேல் நின்றதுனால தான் இந்த அம்மா சிறப்பு பெற்றார்கள். இது நியாயாதிபதிகள் 4:21. பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். 18ஆம் வசனத்தை சேர்த்து வாசிங்க. யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதையும் என்று அவனோட சொன்னாள். அப்படி அவள் அண்டையில் கூடாரத்திலே உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கூடாரத்தை பற்றி நாம் கவனிக்கும் போது இந்த 18-21 வசனத்தில் இந்த கூடாரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கூடாரத்துக்குள்ள என்ன இருக்கு? ஆயுதம் இருக்குது. ஆயுதம் இருக்குங்க. ஆயுதம் இருக்கு, சுத்தி இருக்கு, ஆணி இருக்கு, கை எல்லாமே ஆயுதம் நிறைந்ததா இருக்குது. அது எப்படி தாய்மார் கூடாரத்துள்ள ஆயுதம் இருக்கு? தாய்மார் கூடாரம் அன்பின் கூடாரம் தானே படித்தோம். பட் இங்கே சகல டூல்ஸ் இருக்கே. அந்த டூல்ஸ் தான் புதிய ஏற்பாட்டிலே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பவுல் அந்த டூல்ஸ் என்ன, அந்த ஆயுதங்கள் என்ன என்பதை பவுல் தாய்மார்களை பற்றி தெளிவாக சொல்றார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த கூடாரத்துக்குள்ளே யாகேல் டூல்ஸ் வைத்திருந்தால் இந்த டூல்ஸ் தான் அந்த 4 தாய்களினுடைய தனித்தன்மைகளை பாதுகாக்க இடத்தில் யாகேலுக்குள் சிறப்பு பெற்றது. அந்த என்ன டூல்ஸ் வாசிங்க. சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிட பக்கத்து ஆயுதங்கள், நீதியாகிய வலது இடது புற ஆயுதங்களால் வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும். அவ்வளவுதான். 7ஆம் வசனம் மட்டும்தான். வலது இடதுபுற ஆயுதங்களை நீதியாகிய. அப்போ இந்த ஆணி, இந்த கயிறு, இந்த சுத்தி, இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் தேவநீதியின் கிரியைகள். இந்த தாய் மற்ற எல்லா தாய்களும் 4 தாயை பார்த்தீங்கன்னா கூடாரத்து உள்ளதான் இருக்கிறாங்க, வெளியே வர மாட்டாங்க. அவர்கள் அன்பின் கூடாரத்தை கட்டியமைத்து உள்ளே இருக்கிறாங்க, உபதேசத்தின் ரகசியத்தை கட்டி உள்ளே இருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளை நேசிட்டு உள்ளே இருக்கிறாங்க, தேவனுடைய வீட்டை நேசிட்டு உள்ளே இருக்கிறாங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பேர் இருக்கு, மாடஸ்டி, அடக்கம். தமிழில் என்ன அதுக்கு பேர்? அடக்கம். ஆனால் இந்த அம்மா அடக்கமா இல்லையே. அவர்கள் வெளியேறினார்கள். she went out இருக்கா? எங்க வாசிங்க went outன்னு? 18ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் she went out. 18 திரும்பி வாசி கேளுங்க. யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், வெளியே போய் she went out. அதுதான் நம்முடைய சிஸ்டர் அம்மா.
மற்ற தாயெல்லாம் பெந்தெகோஸ்தே மிஷின் உள்ள பத்திரமாக இருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாத்து உள்ள உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னே தெரியாது. பட் she came out. அவர் வெளியே வந்தார்கள். இந்த சிசரா என்ற மிகப்பெரிய எதிரியை அழிக்கும்படியாக வந்தார்கள். தெபொரால் அதை குறிப்பிட்டு ஒரு பாட்டு பாடி இருக்கிறார்கள் எவ்வளவு அழகாக. யாகேலினுடைய இந்த வலிமை வாய்ந்த வேலை, அதுதான் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நீதிமொழிகளிலே இந்த யாகேலை பற்றி போற்றி பாடப்பட்டிருக்கு. அதான் 31:19 யாகேல் என்ற சிறப்பு பார்வை. அதே வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 31:19. தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். நான் ஆயுதத்தை அது பிடித்திருக்கிறது. இட் ஹோல்ட்ஸ் டூல்ஸ். நீதியை பிடித்திருக்கிறது. இதுதான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் மோடஸ்டி, அடக்கம் என்ற இடத்திலே எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாத இடத்துல சாராள் இருக்கிறாங்க, ரெபேக்கால் இருக்கிறாங்க, லேயா இருக்கிறாங்க, ராகேல் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூடாரத்துக்குள் மோடஸ்டாக இருக்கும்போது இவர்கள் கூடாரத்தை விட்டு வெளியே சென்று வாரும் என்று அழைத்து தண்ணீர் கேட்கிறவனுக்கு என்னத்தை கொடுக்குறாங்க அந்த அம்மா? பால் உபசரிப்பை கொடுத்து 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் முக்கியமாக அங்கே ஒரு குறிப்பு இந்த தாயை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சிசரா எதிரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிங்க 5:27. அவள் கால் அருகே அவன் மயங்கி விழுந்து கிடந்தான். கால் அருகே மயங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். பார்த்தீங்களா? அது எத்தனை முறை அது ரிப்பீட் ஆகுது பாருங்க. 7 முறை நீங்கள் அதை படித்தால் வரும். மயங்கி விழுந்தான், கீழே விழுந்தான். வாசி சீக்கிரம். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ, மடங்கி விழுந்தான், மயங்கி விழுந்தான், சொங்கி விழுந்தான், விழுந்தான் தான் எல்லா காலடியில். அப்புறம் அங்கே மடிந்து கிடந்தான். மடிந்து மயங்கி விழுந்து இப்படிதான் 7 முறை பூரணமாக தன் சத்துருவை தன் காலடியில் கொண்டு வருவதற்கு இந்த தாய் தன்னுடைய மொடஸ்டி என்று சொல்லப்படுகிற அடக்கம் என்ற இடத்திலிருந்து வெளியே சென்று தன்னை ஒரு ரெவல்யூஷனரி விமன், தன்னை ஒரு புரட்சிகரமான ஒரு ஸ்திரியாக நிறுத்தி உள்ளே வாரும் என்று தன் எதிரியை அழைத்து தண்ணி கேட்ட இடத்துல பாலை கொடுத்து அங்கே ஜமுக்காலத்தை போட்டு மூடி அங்கே அதுக்கு பின்பு மயங்கி விழச் செய்து எதிரியை மேற்கொண்ட இடத்தில் இந்த தாய்மார் ஊழியம் இந்த வருஷத்தின் கடைசியிலே சிறப்பு பெற்றிருக்கிறது. நம்முடைய தாய் அவர்கள் நமக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துட்டு போனவங்க ஒரு யாகேலை போன்ற ஷீ இஸ் a revolutionary women. நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாரும் மாடஸ்டி என்று அடக்கம் உடக்கன்னு உள்ளே உங்களை யாரும் அடைக்க வைக்கவே முடியாது. உங்களை யாரையும் தேவன் வருகின்ற ஆண்டிலே உங்களை வெளியே சென்று கொளுத்த கன்றுகளாக புறப்பட்டு நீதியை அறிவித்து புரட்சிகளை செய்கிற இடத்திலே இந்த வருஷத்தின் கடைசியிலே ஆணி என்கிற ஆயுதம், கயிறு என்கிற ஆயுதம், சுத்தி என்கிற ஆயுதம், ஜமுக்கால் என்ற ஆயுதம், அனைத்து நீதியின் ஆயுதத்தையும் தரப்போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.